என் மைந்தனை பஸ்மமாக்கி விடுங்கள். அச்சாம்பலை என்னிடம் தாருங்கள். கஜாசுரனின் சவத்தில் ஒரு பாதியையே தகனம் செய்யவிருக்கின்றோம். ஏன் மகாதேவா, ஒரு சவத்தின் முழு பாகமும் சாம்பலாகாவிட்டால் அந்த உடலுக்கு இறுதிச் சடங்கு செய்து முடித்தது போல் ஆகாதல்லவா? அவ்வாறெனில் கஜாசுரனின் இறுதிச் சடங்கு சரி பாதியை நிகழும். இல்லை மகாதேவா, என் மைந்தனை அவ்வாறு தண்டிக்காதீர்கள். என் உயிரை பறித்துக் கொள்ளுங்கள், ஆனால் அவனை இவ்வாறு தண்டிக்காதீர்கள். வேண்டாம் மகாதேவா. சிவனானவன் முடிவெடுத்து விட்டான். சிவன் மற்றும் கஜாசுரனுக்கான பந்தம் ஓர் பக்தனுக்கும் இறைவனுக்குமானது. அது இவ்வாறே நிறைவு பெறும். கஜாசுரனின் தகனச் சடங்கு சரி பாதி அளவே நிகழும். என் மைந்தனிடம் இவ்வாறு கடுமையாக நடந்து கொள்ளாதீர்கள். சிவனின் இந்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. நான் மேற்கொண்ட இம்முடிவை யாவரும் ஏற்றாக வேண்டும், ஏற்றாக வேண்டும், ஏற்றாக வேண்டும். மகாதேவா, தாங்கள் ஏன் இவ்வாறு செய்தீர்கள்? ஏன் எனது மைந்தனின் பாதி சடலத்தை மட்டும் எரித்தீர்கள்? அப்போதுதான் தேவாதி தேவர் மகாதேவர் இப்பிரபஞ்சத்தோருக்கு ஒரு செய்தியை தர இயலும். அசுர குலத்தில் பிறந்திருந்தாலோ அல்லது அசுரர்களுக்கு துணை சென்றாலோ அவர்கள் முடிவும் கஜாசுரனை போன்றதுதான் என்று. அசுரர்களுக்கு அமரத்துவம் கிட்டுவது எட்டாக்கனி. மாறாக அவர்களுக்கான இறுதி சடங்கு கூட செய்வது இயலாத காரியம் என்பதை நிரூபிக்க. எங்கள் மீது வெறுப்பு கொண்டு உங்கள் தலை சிறந்த பக்தனின் பக்தியையும் மறந்து விட்டீர்களா? அசுரர்களுக்கு துணை நிற்பவர்களின் நிலை என்னவென்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த நாடகமா? அமைதி, அமைதி, அமைதி.